சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்துள்ளது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. தமிழக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களில் பெண்களுக்கு உதவும் வகையில் நிறைய திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளது. அந்த வகையில் இலவச பேருந்து தொடங்கி கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை, கர்ப்பிணிகளுக்கு உதவித்தொகை என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சமீபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களின் பெயர்கள் மீண்டும் சேர்க்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த பயனாளிகள் தங்கள் விண்ணப்பத்தின் நிலையை ஆன்லைனில் சரிபார்க்கும் வசதியை அரசு தற்காலிகமாக நீக்கியுள்ளது. இது விண்ணப்பத்தின் நிலையை அறிய காத்திருந்த லட்சக்கணக்கான பெண்களிடையே சிறு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, முன்னதாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.kmut.tn.government.in முகப்பு பக்கத்தில் உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறிய என்ற ஒரு தனி பிரிவு இருந்தது. விண்ணப்பித்த பயனாளிகள் தங்கள் ஆதார் எண் அல்லது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிட்டு தங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா அல்லது பரிசீலனையில் உள்ளதா என்பதை எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். தற்போது அந்த இணையதளத்திற்கு சென்றால் அந்த பிரிவு நீக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் இணையதளத்தில் மேற்கொள்ளப்படும் தொழில்நுட்ப மேம்பாட்டு பணிகள் அல்லது புதிய தரவுகளை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கையில் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்வது எப்படி என்று இங்கே பார்ப்போம். அதாவது, ஆன்லைன் வசதி தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ள நிலையில் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்ள மாற்று வழிகள் உள்ளன. அதன்படி தகுதியான பயனாளிகளின் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதா அல்லது நிராகரிக்கப்பட்டுள்ளதா அது குறித்த தகவல் அவர்களின் பகுதி செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்படுகிறது. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதற்கான காரணமும் அந்த குறுஞ்செய்தியில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். எனவே விண்ணப்பதாரர்கள் தங்கள் மொபைலுக்கு வரும் குறுஞ்செய்திகளை தவறாமல் சரிபார்க்க வேண்டும். ஒருவேளை உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் குறுஞ்செய்தி வந்த நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். அருகிலுள்ள இ-சேவை மையம் மூலம் இந்த மேல்முறையீட்டை செய்யலாம். உங்கள் மேல்முறையீட்டை வருவாய் கோட்டாட்சியர் விசாரித்து இறுதி முடிவை எடுப்பார். இந்த திட்டத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவும் தகுதியற்ற பயனாளிகளை கண்டறிந்து நீக்கவும் அரசு ஒரு புதிய டிஜிட்டல் கண்காணிப்பு முறையை அமல்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பயனாளிகளின் வங்கி கணக்குகள் மற்றும் பிற பரிவர்த்தனைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் ஒரு பயனாளியின் வாழ்க்கை தரம் உயர்ந்து அவர் தகுதிக்காக வரம்புகளை மீறினால் அவர் பயனாளிகள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக புதிய தகுதியான பயனாளி சேர்க்கப்படுவார். ஆன்லைன் ஸ்டேட்டஸ் சரிபார்க்கும் வசதி விரைவில் மீண்டும் கொண்டு வரப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை பயனாளிகள் குறுஞ்செய்தி மற்றும் இ-சேவை மையங்கள் மூலமாக தங்கள் விண்ணப்பத்தின் நிலை குறித்த தகவல்களை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க,
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்காக புதிய புதிய அப்டேட்ஸுகள் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் நீங்கள் சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், இனிமே எங்கும் அழிய தேவை ஆதார் அப்டேட்டுக்காக இனிமே எங்கும் அழிய வேண்டாம். வந்துள்ளது புதிய செய்திகள். அதாவது, இந்தியாவில் அனைத்து முக்கிய சேவைகளை பெறுவதற்கு ஆதார் கார்டு தேவைப்படுகிறது. இந்நிலையில் ஆதார் தொடர்பான அனைத்து சேவைகளையும் எளிதாக்கும் வகையில் மத்திய அரசு இ-ஆதார் என்ற புதிய மொபைல் செயலியை விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளது. குறிப்பாக இதன் மூலம் ஆதார் மையங்களுக்கு செல்லாமல் தங்கள் ஸ்மார்ட் போனிலேயே ஆதார் சேவைகளை பெற முடியும். குறிப்பாக இ-ஆதார் செயலி இந்த 2025 ஆண்டு இறுதிக்குள் அறிமுகமாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இ-ஆதார் செயலி, அதாவது ஆதார் அட்டையின் டிஜிட்டல் வடிவமாக செயல்படும். இதன் மூலம் உங்கள் பெயர், முகவரி மற்றும் பிறந்த தேதி போன்ற விவரங்களை மாற்றலாம். மேலும் தேவைப்படும் இடங்களில் உங்கள் ஆதார் அட்டையை டிஜிட்டல் முறையில் பகிரவும் முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. தெளிவாக கூற வேண்டும் என்றால், இ-ஆதார் செயலி மூலம் எந்த ஒரு அப்டேட்டும் உங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்ய முடியும். அதாவது, இதில் பிறந்த தேதி, முகவரி, மொபைல் நம்பர் போன்ற தகவலை மாற்றலாம். அதுவும் பிறந்த தேதி, போன் நம்பர், முகவரி போன்றவற்றை பயனர்களே மாற்றிக்கொள்ளும் வசதி இருப்பதால் கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த டிஜிட்டல் ஆதார் அட்டையை எப்போது வேண்டுமானாலும் எங்கும் பகிரலாம். பின்பு மக்கள் தங்களது கைரேகை அல்லது கருவிழி பதிவுகளை புதுப்பிக்க மட்டுமே ஆதார் சென்டர் செல்ல தேவை இருக்கும். மற்ற எந்தவிதங்களுக்கும் இ-ஆதார் மொபைல் செயலி பயன்படுத்துவதன் மூலம் இதை எளிதாக செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக பேன் கார்டு, பிறப்பு சான்றிதழ், பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, ஓட்டுநர் உரிமம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், மின்சார கட்டண ரசீதுகள் போன்ற ஆவணங்களை இந்த செயலியே தானாற்று சரிபார்க்கும் வசதி உள்ளது. எனவே இது சரிபார்ப்பு நடைமுறைகளை எளிதாக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகையால் மேலும் இந்த இ-ஆதார் ஆப் ஆனது செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI முக அடையாளம் காணும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. பின்பு ஆதார் சரிபார்ப்பு செயல்முறைகளை வேகப்படுத்தும். இதனால் பல நாட்கள் எடுக்கும் அரசு சேவைகளை சில நிமிடங்களில் முடிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் ஏற்கனவே கூறியபடி முழுமையான இ-ஆதார் செயலி இந்த ஆண்டின் இறுதியில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகமாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்து சிறப்பான அம்சங்களுடன் இந்த புதிய செயலி வெளிவரும் என்பதால் அதிக எதிர்பார்ப்புகளை உருவாக்கியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.